அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். திருவருகை காலத்தில் நமது ஆலயத்தில் பீடத்திற்கு முன்பாக 5 மெழுகுத்திரிகளை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தந்தையானவர் ஒவ்வொரு மெழுகுவர்த்திகளை ஏற்றுவார். அதற்கான காரணம் என்னவென்று நமக்கு தெரியாது. இன்று நாம் அந்த 5 மெழுகுவர்த்திகளின் காரணத்தையும் அதை எதற்காக ஏற்றுகிறார்கள் என்ற விளக்கத்தையும் பார்ப்போம். நம்முடைய சேனல்ல திருவருகை கால ஜபமாலையும் உலக இரட்சகரின் மன்றாட்டு மாலையும் வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதையும் பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள். திருவருகை கால மெழுகுவர்த்திகள். ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24 இறைவார்த்தை 44 இவ்வாறாக கூறுகிறது. கிறிஸ்துவின் பிறப்பு உலக வரலாற்றில் நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் மீட்பு பணியின் முதல் கட்டமாகிய அவரின் மனித பிறப்பை நாம் தியானித்து ஞான நன்மைகளை பெற தாய் திருச்சபை ஒரு குறிப்பிட்ட காலத்தை பிரித்துள்ளது. இதுவே திருவருகை காலம். மேலும் கிறிஸ்துவின் மகிமையான 2ஆம் வருகையை எதிர்நோக்கி நமது வாழ்வை செம்மை செய்யவும் பாவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்து தூய்மையான நிலையில் அவரை நம் உள்ளங்களில் மீண்டும் பிறக்க செய்யவும் வாய்ப்பளிக்கும் வகையில் இக்காலம் அமைந்துள்ளது. இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்கு ஆண்டாண்டு காலமாய் காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். அன்று இயேசு மொழிந்த 10 தோழியர் உவமையில் விளக்குகளுடன் அக்கன்னியர் மணமகனின் வருகைக்காக காத்திருந்தனர். நாமும் விளக்கு ஏற்றி அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்ற நோக்குடன் விளங்கும் ஒரு வெளி அடையாளமான செயலே திருவருகை கால மெழுகுவர்த்திகள் ஏற்றும் முறை. இவ்வழக்கம் பல ஆண்டுகாலமாய் நம் கத்தோலிக்க மரபில் இருந்து வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றப்படும். இந்த திருவருகை காலத்தை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடி ஒளியாம் கிறிஸ்துவை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளியுடன் வரவேற்போம். முதல் வாரத்தில் ஏற்றப்படும் மெழுகுவர்த்தியின் பெயர் நம்பிக்கையின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கிறார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். இனியாவது ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மக்களின் மீட்பரே, வந்து எங்களிடையே தங்கும். ஆமீன். 2வது மெழுகுவர்த்தி. இது அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வருகை வரும் காலம் அவரின் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான ஏசாயா, எரேமியா, தானியேல் போன்றோரை குறிக்கிறது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர்கள் அனைவரும் மீட்பரின் வருகைக்காக நாம் எவ்வகை தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்துள்ளனர். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலுவின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம். ஜெபம். ஓ இயேசு கிறிஸ்துவே, அனைத்து உலகங்களின் அரசரே, எல்லா இதயங்களின் மகிழ்ச்சியே, விரைவில் வந்து மக்களை மீட்டருளும். ஆமீன். 3வது மெழுகுவர்த்தி. இதுதான் மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. உமது மீட்பரின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவானை குறிக்கிறது. பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். நாம் மீட்பின் காலத்தை நெருங்கிவிட்டோம். திருமகன் கிறிஸ்துவை அரசியல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கின்றோமா? அவர் வரும்போது அவரது வலப்பக்கம் நிற்கவும் விண்ணரசை அடையவும் ஏற்புடையவர்களாவோம். ஜெபம். உலகத்தின் ஒளியே, உண்மையின் சுடரே, இயேசு கிறிஸ்துவே, வந்தெம்மை தேற்றும்.
ஆமீன். 4வது மெழுகுவர்த்தி, இது அன்பின் மெழுகுவர்த்தி. அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கிறது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. மீட்பரை சந்திக்க அன்னை மரியாவும் புனித யோசேப்பும் எவ்வாறு ஆயத்தமாயிருந்தனரோ அவர்களைப் போல நம்மை மீட்க வந்த பாலனை வரவேற்க நம்மை தயார்படுத்த இதுவே இறுதி வாய்ப்பு. அன்னையின் எதிர்நோக்கையும் புனித யோசேப்பின் நேர்மைத்தனத்தையும் கொண்டு வாழ முயல்வோம். ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே, வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். ஆமீன். 5வது மெழுகுவர்த்தி, அது இயேசு கிறிஸ்துவின் மெழுகுவர்த்தி. அது வெள்ளி நிற மெழுகுவர்த்தி. 1வது 2வது மற்றும் 4வது மெழுகுவர்த்திகள் ஊதா நிறத்தில் இருக்கும். 3வது மெழுகுவர்த்தி பிங்க் கலரில் இருக்கும், அதாவது ரோஸ் நிறத்தில் இருக்கும். 1வது மெழுகுவர்த்தி எதிர்நோக்கை குறிக்கிறது, ஹோப். 2வது மெழுகுவர்த்தி சமாதானத்தை குறிக்கிறது, பீஸ். 3வது மெழுகுவர்த்தி ரோஸ் நிற மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியை குறிக்கிறது, ஜாய். 4வது மெழுகுவர்த்தி அன்பை குறிக்கிறது, லவ். இந்த 4 மெழுகுவர்த்திகளுக்கும் நடுவில் தான் வெள்ளை நிற மெழுகுவர்த்தி இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மெழுகுவர்த்தி. திருவருகை கால மெழுகுவர்த்திகளுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். திருவருகை காலத்தின் ஜெபமாலையும் உலக இரட்சகரின் மன்றாட்டு மாலையும் வீடியோவாக போட்டிருக்கிறேன். அதை பார்த்து ஜெபித்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.